அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் முன்விரோதம் காரணமாக தந்தையும் 5 வயது மகனும் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சம்பவம் நடந்த பகுதியில் காவல்துறையினர் 2ஆம் நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை இரட்டை கொலை வழக்கில் போலீசார் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். 2வது நாளாக சோதனை நடைபெறுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். தற்போது போலீசாருடைய சோதனையில் என்ன தெரிய வந்திருக்கிறது? நிச்சயமா காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மூளைச்சி கிராமத்தை சேர்ந்தவர் காளிமுத்து, அவரது மகன் ஜெயராஜ் 5 வயது சிறுவன் மற்றும் 15 வயது சிறுவன் சின்னத்துறை ஆகிய 3 பேரும் நேற்று அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அதில் பின்னால் வந்த ஒரு அம்பாசிடர் கருப்பு நிற கார் அவர்களை இருசக்கர வாகனத்தில் மோதி நிலை தருமாறி கீழே விழுந்தது. ஒரு 25 பேர் கொண்ட கும்பல் அவர்கள் காளிமுத்து மற்றும் ஜெயராஜ் ஆகிய இருவரையும் கடுமையாக சரமாரியாக வெட்டி அவர்களை படுகொலை செய்துள்ளது. இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தற்போது 2வது நாளாக சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது போலீசார் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் சின்னத்துறையிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் பேரில் அவர்கள் ஒரு 8 மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு காரில் கிட்டத்தட்ட 25 பேர் வந்தார்கள். அவர்கள் கூலிப்படைகள் போல அவர்கள் தெரிகிறது எனவும் தங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நேரடியாக ஒரு கொலை சம்பவத்தை நடத்திவிட்டு அந்த கழுத்தை அறுத்து நடுரோட்டில் வைக்கக்கூடிய அந்த செயலில் ஈடுபடுவார்கள் எனவும் போலீசார் சந்தேகமடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் கூலிப்படையினரா அல்லது அதே பகுதியைச் சேர்ந்தவர்களா என்பது தொடர்பாக தொடர்ந்து போலீசாரிடம் ஒரு விசாரணை என்பதும் சந்தேகம் என்பதும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த கூலிப்படைகள் யாரேனும் அந்த பகுதியில் வந்திருந்தால் ஏதேனும் தடயங்களை எதுவும் விட்டு சென்றுள்ளார்களா என்பது தொடர்பாக தான் தற்போது சோதனை என்பது 2வது நாளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த சோதனையில் முழுமையாக அந்த பகுதியில் உள்ள அந்த காட்டு பகுதியாகவும் இருப்பதாகவும் பல்வேறு பகுதியில் அந்த மரங்கள் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் ஏதேனும் ஆவணங்களை அவர்கள் மறைத்து வைத்து சென்றுள்ளார்களா என்பது தொடர்பாக தற்போது இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த 2வது நாளாக இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட அந்த 6 தனிப்படை போலீசாரும் தற்போது அந்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் யாரும் இந்த வழக்கில் கைது செய்யப்படவில்லை என்று நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து போலீசார் பல்வேறு கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மூளைச்சி கிராமமான காளிமுத்தோட சொந்த கிராமத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.